கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ப்ரோமோ வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. சரி வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா எப்படியோ மீனாட்சியை சமாதானப்படுத்தி நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனது மீனாட்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறமேட்டு ஜானகி அவங்க மைதிலி எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களும் வந்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன இது ஆனந்த தம்பியா இப்படி அவர் இப்படி பண்ணுவார் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. மீனாட்சியை பற்றி கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கலையே அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்கிறாங்க. மீனாட்சி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கா இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானும் எவ்வளவோ தடுத்து போராடி பார்த்தேன். ஆனால் அந்த ஆனந்த் சார் கொஞ்சம் கூட என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றாரு. அது மட்டும் கிடையாது, அந்த ரியா வந்துட்டு நல்ல பொண்ணெல்லாம் கிடையாதுமா, ரொம்ப மோசமான பொண்ணு. பணத்துக்காண்டி தான் நம்ம ஆனந்த் சார் கூட இருக்கா, அது அவருக்கு புரியவே மாட்டேங்குது. அவளை போய் நல்லவருன்னு நினச்சிட்டு அவர் வந்துட்டு அவள் பின்னாடி போய் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, உலகத்தில் நல்லவங்களுக்கு தான் சோதனை வருமா, அந்த கடவுள் நமக்கு தான் எல்லாமே சோதனைக்கு மேலே சோதனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, மீனாட்சி நீ எதுக்கு கவலைப்படாத, தப்பு செஞ்ச அவங்களே வந்துட்டு தைரியமாக இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாமல் அழுதுட்டு இருக்க, நீ அழுகாத, உனக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம், எங்கள் குடும்பத்தில் நீயும் ஒருத்தி தான் மீனாட்சி, நாங்கள் கஷ்டப்படும் போது நீ என் கூட இருந்தேல, நீ வந்துட்டு அழுகாத அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அப்புறமேட்டு தீபா சொல்கிறாங்க, ஆமாக்கா இங்கே பாருங்கள் உண்மைதான்க்கா என்றைக்குமே ஜெயிக்கும். ஆனந்த் சாருக்கு கூடிய சீக்கிரமே இந்த ரியாவை பற்றிய உண்மையெல்லாம் நாங்கள் தெரிய வச்சு உங்களே ஆனந்த் சாரையும் நாங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக சேர்ந்து வாழ வைப்போம் அப்படின்னு சொல்ல, இனிமேல் நான் வாழ்ந்து என்ன தீபா பண்ண போறே சொல்லு, மனசாட்சியே இல்லாமல் அவர் எப்படி பேசிட்டாரு, என் கூட தான் சேர்ந்து வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இங்கே கட் பண்ணி அடுத்த சீனில் அபிராமி அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம போலீஸ் டப்புக்குன்னா எப்போவுமே ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு வர்றாங்க. எல்லாருமே வந்துட்டு என்ன வேணும் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வரிசையாக வர போலீஸை பார்த்து அப்படியே ஷாக்காகி மறந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அபிராமி தான் கேட்குறாங்க, மேடம் எதுக்கு ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே ஆனந்த்னா யார் அப்படின்னு சொல்ல, என்னோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க. யார் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அப்போ வந்துட்டு ஆனந்த் வர்றாங்க. நீங்கள் தான் ஆனந்தா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களை நாங்கள் கைது பண்ணத்தான் இங்கே வந்திருக்கோம், ஒழுங்காக எங்கள் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கேட்குறாரு. ஒய்ஃப் உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், ஒழுங்காக எங்கள் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. ரியா வந்துட்டு என்னடா இது புது டெஸ்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க கார்த்தியை பார்த்து ஆனந்த் வந்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடறாரு. கார்த்தி இதெல்லாம் உன்னோட வேலை தானே அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் தேவையில்லாமல் பேசாத, நான் இங்கே தான் இருக்கேன், நானும் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து மீனாட்சி வர்றாங்க. ஐயோ அழகு செல்லம், இப்போதான் நீ சரியான முடிவு எடுத்திருக்க, அவனை அப்படியே உள்ளே கூட்டு போய் குமுறுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மீனாட்சி வந்துட்டு நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நான் வந்துட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியாமல் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டு என் வாழ்க்கையவே கெடுத்துட்டாரு, உங்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, வீட்டில் இருக்கவங்களாம் பயங்கரமாக அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாக்கா உங்கள் அம்மாக்கெல்லாம் அல்லு என்னது இது மீனாட்சியா இடி புள்ள பூச்சியாக இருந்தாலே அப்படின்ற மாதிரி கஞ்சாடையிலே வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு பேசிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தியோட அம்மா அப்பாவும் என்னம்மா மீனாட்சி இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஆனால் இவங்க எல்லாரோட ரியாக்ஷனும் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங். ஆக்சுவலாக இந்த முடிவை வந்துட்டு மீனாட்சிக்கு பதில் வீட்டில் உள்ளவங்க தான் எடுத்துருக்கணும். மீனாட்சியை கஷ்டப்படுத்தி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்ததுக்கு அவங்க தான் போலீஸை வர சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆனால் எல்லா முடிவையுமே கரெக்டாக எடுக்கிற கார்த்தி இந்த முடிவில் ஏன் ஒன் சைடாக வந்துட்டு பண்ணுறாருன்னு தெரியல. ஒருவேளை ரியாவை பற்றின உண்மையான கேரக்டரை புரிய வச்சு அதுக்கடுத்து வந்துட்டு மீனாட்சி கூட சேர்த்து வாழ வைக்கிறதா கூட இருக்கட்டும். அது வரைக்கும் வந்துட்டு மீனாட்சி என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்க வந்துட்டு ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே வந்துட்டு இருக்கணும்ல. ஆனால் பரவாயில்ல, மீனாட்சியோட என்ட்ரி வந்துட்டு இந்த ப்ரோமோல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனிமே வந்துட்டு ஹீரோவா தானே பார்த்தேன், வில்லனா பாப்பா பாரு இனிமே அப்படின்ற மாதிரி செம மாசா இருந்துச்சு. பட் அரெஸ்ட் பண்ணி தரத்தரம் இழுத்துட்டு போகிற மாதிரி சீன் இருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.